Hi friends, welcome back to my channel Banu's recipe. இன்னைக்கு நம்ம வீடியோல மஷ்ரூம் பிரியாணி எப்படி ஈஸியா குக்கர்ல செய்யலாம்னு பார்க்க போறோம். நான் ஒரு 1/2 கிலோ ரைஸ் எடுத்துர்க்கேன். தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. வாங்க நம்ம இப்போ எப்படி பிரியாணி செய்யலாம்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். இப்போ 1/2 கிலோ ரைஸ்க்கு நம்ம 100 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 200 கிராம் தக்காளி நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாய், 75 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். ஒரு 100 கிராம் தயிர் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ மஷ்ரூமை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மஷ்ரூமை மிக்ஸ் பண்ணணும். ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். இந்த டைமில் நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பிரியாணிக்கு 3/4 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போது ஊற வச்ச 1/2 கிலோ அரிசியை தண்ணியில் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாதி லெமன் ஜூஸை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம இதை மூடி போட்டு மூடி 2 விசில் விட போகிறோம். 2 விசில்லையே பிரியாணி நல்லா வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. குக்கர் திறந்து பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக குழையாமல் மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி உங்களுக்கு தொடர்ந்து வரணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.